ஹலோ மக்களே! எனக்கு தெரிஞ்ச ஒண்ண சொல்றேன். அது கரெக்ட்டா இல்லையான்னுலாம் எனக்கு தெரியல. ஆனா கரெக்ட்டா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தப்பா இருந்தாலும் நான் திருத்திக்கிறேன். எவ்ரிதிங் இஸ் ஹேப்பன் ஃபார் எ ரீசன். சம்டைம்ஸ் இட் ஹர்ட்ஸ், சம்டைம்ஸ் இட்ஸ் ஹேப்பி. இது மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே நடக்கும். இது எதுக்குடா நடக்குது? நம்ம கடவுள்ட்ட போய் கேட்போம். ஏன் எனக்கு மட்டுமே எல்லாமே இந்த மாதிரியே நடக்குதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா, கடவுளுக்கு தான் தெரியும் இது நல்லதுக்காண்டி தான் நடக்குது. பட் நமக்கு அது என்ன தெரியும்? இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரி பண்ணிட்டு இருப்போம். ஆனா, ஃப்யூச்சர்ல நடக்க போறது நமக்கு தெரியாது. ஆனா, கடவுளுக்கு கண்டிப்பா தெரியும். நான் ஒரு 1 1/2 மாசமா டிப்ரஷன்ல இருந்தேன். வேற வழியே இல்ல. ஸோ, சம்டைம்ஸ் சொல்லுவாங்கல்ல, "கோ வித் த ஃப்ளோ. தட்ஸ் த ஒன்லி ஆப்ஷன்." அந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் இருந்தேன். ஸோ, அந்த ஃப்ளோல நானும் வந்துட்டேன். யார நம்பி? கடவுள நம்பி நான் வந்துட்டேன். எப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்க, எல்லாமே ஏதோ ஒரு இதுக்காண்டி தான் நடக்குதுன்ட்டு. அத நான் நம்புறேன். ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி தான் அது நடக்குதுன்னு நமக்கு தெரியும். ஆனா, நமக்கு இப்போதைக்கு அது தெரியாது. தெரிய வரும்பொழுது அது சந்தோஷமா மாறும். ஏன்னா, இப்போ நம்ம கஷ்டப்படுற கஷ்டம் வரக்கூடிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காண்டி கூட இருக்கலாம். ஸோ, நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுக்கப்புறம் நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது, அந்த கஷ்டங்கள்லாம் அப்படியே பட்டாம்பூச்சி மாரி பறந்து எங்கேயோ போயிடும். நமக்கு நிம்மதிய தரும், சந்தோஷத்த தரும். நானும் அந்த தருணத்துக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ, வெயிட். நான் அந்த கோ வித் த ஃப்ளோ மாதிரி நான் அந்த என்னதான் நடக்குது, நடக்கட்டும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளோல வர ஆரம்பிச்சிட்டேன். அந்த தருணத்துக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது நடக்கும், நடந்தே தீரும்னு என் மனசு சொல்லுது. லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. கண்டிப்பா இப்போதைக்கு அது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஃப்யூச்சரில் நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.